ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இது நம்ம மினி சோட்டி ஃபேமிலி. நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைக்கிள். இன்றைக்கி இந்த சைக்கிளை வச்சு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாய், பார்த்து பத்திரமா உட்காரு. நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம சூப்பரா இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நீ ஏதோ சாயிற மாதிரி இருக்கு, விழுக போற சாய். பார்த்து பத்திரமா உட்காரு. நான் ஓட்டவா? பார்த்து பார்த்து விழுந்து. அச்சோ, ஆஹா ஆஹா, எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த மிதிவண்டி. சாய், இது தெரியுமா? மிதிவண்டி அப்படின்னா சைக்கிள்னு அர்த்தம். தமிழ் வார்த்தை சைக்கிளுக்கு மிதிவண்டி தான். சூப்பரா இருக்குல்ல? நான் இதுல ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன்ப்பா. வெளியில மழை பெய்யலன்னா வெளியில இந்த வண்டியை தூக்கிட்டு போயிருப்பேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குப்பா. நம்ம பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கலாம். இதுல 2 பேர் உட்காந்து போற மாதிரி எவ்வளவு நீளமா இந்த வண்டி இருக்கு. இந்த சோட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிட்டான்ப்பா. என்ன ஜாய், இந்த சைக்கிளை விட்டு இறங்குற மாதிரி ஐடியா இல்ல அப்பனா? எவ்வளவு நேரமா 2 பேரும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க, நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு இறங்குங்க, அடுத்தவங்க எல்லாம் ஏறணும்ல. வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்குறதே கிடையாது. எவ்வளவு நேரமா ரவுண்ட் அடிக்கிறீங்க? நான் சாய் ரொம்ப ஹாப்பியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க போல. ஜாயோட சேர்ந்துக்கிட்டு என்னையும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா ஹர்ஷா வெயிட் பண்றா, அவளை கூட்டிட்டு போங்க. இறங்குங்க நீங்க முதல்ல. ஜாய், பப்பி சொல்கிறது கரெக்டு தானே. ஒரு 10 ரவுண்டு அடிச்சிட்டோன்னா இறங்க வேண்டியது தானே. வேறு யாராவது அடிப்பாங்கல்ல. இன்னும் நம்ம ஹர்ஷா சைக்கிளில் ஏறவே இல்லை. நானும் பப்பி ராணி, நீங்கள் சாய் மட்டும்தான். அவள் வரட்டுமா? ஹர்ஷாவையும் கொஞ்சம் ஏற்றிக்கிறீங்களா? ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரட்டும். இல்லைனா ஜாய், நீ இவளை இறக்கி விட்டுட்டு ஹர்ஷா ஒரு ரவுண்டு ஏற்றிக்கோ. சைக்கிளில் 2 பேரும் ஒரு ரைட் போயிட்டு வாங்க, சரியா? நான் அவளை கூப்பிடவா? ஹர்ஷா, சீக்கிரம் வா. இங்கே ஜாய் கூப்பிட்றான். சைக்கிளில் ஏறி அவனோட ஒரு ரவுண்டு போ. வா வா சீக்கிரம். எல்லாருமே இந்த சைக்கிளில் தான் இன்னைக்கு விளையாட போகிறோம். வாங்க வா ஹர்ஷா, சீக்கிரமா. எனக்கு ஒண்ணுமே இல்லை சோட்டு. இன்னைக்கு ஃபுல்லா விட்டா கூட நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸ் எதுவுமே வேணாம். சைக்கிள் இந்த பக்கம் ஓட்டுவேன், அந்த பக்கம் ஓட்டுவேன். நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கி தர சொல்லணும் எங்க அப்பா கிட்ட சொல்லி. இந்த பொண்ணு பின்னாடி ஒழுங்காவே உட்கார மாட்டேங்கிறா. அப்படியே வண்டியை சாய்ச்சி விட்டு அடிக்கடி வண்டி விழுகிற மாதிரி பண்ணிடுறா. சோட்டு, இவளை முதல்ல இறக்கி விட. என்னால முடியல. அம்மா, நீ முதல்ல இறங்குமா. நீ பாரு, இப்ப கூட வண்டி பத்தியா விழுந்துட்டா. சுச்சோ, அப்பாடா, நான் ஏறி உட்காந்துட்டேன். ஜாய், நான் பத்திரமா உட்காந்துட்டேன். நீ இப்ப சைக்கிள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணு. நான் வண்டியை சாய்க்க மாட்டேன், கீழே விழுக மாட்டேன். பத்திரமா உட்காந்துக்கிறேன், பத்திரமா பிடிச்சிக்கிட்டேன். ஓட்டு ஓட்டு. ஜாலியா இருக்கு இந்த சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து வர்றது. ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்ல, ஒரு ஆளை வச்சு அழுத்துறது. இதுக்கு ஏதோ பேர் சொன்னியே ஜாய், இது என்னது? மிதிவண்டியா? உண்மைதான், தமிழ் வார்த்தை மிதிவண்டின்னு தான் எங்க தமிழம்மா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஜாய், பத்திரமா ஓட்டு, மெதுவா மெதுவா. ஹையா, ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. சோட்டு, இந்த வண்டி உண்மையிலே சூப்பரா இருக்கு சோட்டு. நாங்க அடிக்கடி டெய்லி இந்த வண்டியில தான் விளையாடலான் இருக்கோம். சூப்பரா இருக்குல்ல? சைக்கிள்ல போறதே தெரியல. கொஞ்ச நேரம். சோட்டு, இந்த சைக்கிள் சூப்பராக இருக்குல்ல. நம்ம இந்த சைக்கிள்லையே போய் பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோமா? நம்ம ஒரு வருஷமாக ஒரு உண்டியலில் பணம் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால சோட்டு, அதை ஓப்பன் பண்ணி முதல்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு அதில் உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? நானும் வரேன். எல்லாரும் போகலாம், வெயிட் பண்ணுங்க முதல்ல.